Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல chapter 3 அதாவது algebra chapterல relationship between LCM and GCD வந்து பார்க்கிறோம். Let us consider two numbers 12 and 18. அதாவது ரெண்டு numbers எடுத்துக்கலாம் 12 and 18. We observe that LCM of 12, 18 அதாவது 12 and 18 ஓட LCM என்ன 36. அதே மாதிரி GCD of 12 and 18 என்ன 6. ஸோ இப்போ LCM and GCD ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அதாவது ப்ராடக்ட் வந்து என்ன வரும் LCM of 12 and 18 என்ன 36 இன்ட்டு GCD of 12 and 18 என்ன 6 அப்போது 36 இன்ட்டு 6 வந்து என்ன 216 இப்போ பார்த்தீங்கன்னா 216 நம்ம 12 இன்ட்டு 18 அப்படின்னு எழுதலாம் ஏன்னா 12 இன்ட்டு 18 216 12 and 18 என்ன அந்த ரெண்டு நம்பர்ஸோட LCM and GCD தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் thus LCM into GCD is equal to the product of the given numbers அதாவது LCM and GCD ஓட ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த given நம்பர்ஸும் உங்களுக்கு சேமாக இருக்கும் ஏன்னா 12 into 18 216 அதேமாரி இந்த ரெண்டு நம்பர்ஸோட LCM கண்டுபிடிச்சோம் அதேமாரி GCD கண்டுபிடிச்சோம் ஸோ அதோட வேல்யூஸும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 216 ஸோ ரெண்டுமே சேமாக ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM and GCD. Similarly, the product of two polynomials is the product of their LCM and GCD. ஸோ எப்படி நம்ம நம்பர்ஸ்க்கு சொன்னோமோ அதேமாரி ரெண்டு பாலினாமியல்ஸோட ப்ராடக்ட்டும் அதோட LCM and GCD அதோட ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும் ஸோ இதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க f of x into g of x அதாவது f of x ஒரு பாலினாமியல் g of x ஒரு பாலினாமியல் ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு f of x and g of x ஸோ இதோட LCM அதே மாதிரி f of x and g of x இதோட GCD ஸோ இதோட ரெண்டுத்தோட ப்ராடக்ட்டும் f of x into g of x ஓட ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து சேம் ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM and GCD ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ